வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். நாடக கலைஞர் திரு ஜனார்த்தனன் அவர்களின் கொரோனா குடும்பம் என்ற தலைப்பிலான நாடகத்தை ஒலி வடிவாக கேட்கலாம். கொரோனா குடும்பம் நகைச்சுவை நாடகம். பூங்குயில் டி ஸ்ரீனிவாசன். இடம் ரோடு. இருப்பவர்கள் மணி பெருமாள். காட்சி 3. சூழ்நிலை மணியும் பெருமாளும் திருமணத்தை பற்றி பேசுவது. பெருமாள்: என்ன மச்சான், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன நிலவரம்? மணி: அட அதே ஏன்பா கேட்கிறேன், வீட்டில் அம்மாவும் ஜோசியத்தை ரொம்பவும் நம்புறாங்க. ஒரு ஜோசியர் என் பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு வரப்போற மாப்பிள்ளை முருகன் பேர்ல தான் இருக்க போறான், அப்படி அமைஞ்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டான். அவங்களும் அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. பெருமாள்: சரி, முருகன் பேர்ல வர்ற ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய சூஸ் பண்ற வேண்டியதானே? மணி: முருகன் பேர்ல எத்தனை மாப்பிள்ளை வந்தாங்க தெரியுமா? சக்திவேல், முத்துவேல், கந்தவேல், சுப்பிரமணி, பழனிசாமி, ஆறுமுகம், தண்டபாணி, வேல்முருகன், பாலமுருகன், கந்தசாமி, கதிர்வேலு, கந்தவேலு, இன்னும் எத்தனையோ வேலைப்பா. இப்படி பல முருகன் பேர்ல நிறைய மாப்பிள்ளை வந்தாங்க. ஆனா என் பொண்ணு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறேன், ஃபியூச்சர்ல வெளிநாடு போனாலும் போய் செட்டில் ஆயிடுவேன், அதனால முருகன் பேர்ல மாடலான பேர் வந்தா முடிச்சுடுறேன் அப்படிங்கிறான். பெருமாள்: அப்படியா? அப்படியா சமாச்சாரம்? கவலை விடுங்க, வெளிநாட்டு ஜாதகம் ஒன்று வந்துருச்சு, கண்டிப்பா அது உங்க பொண்ணுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மணி: அப்படியா? வெளிநாட்டுல முருகன் பேரா? முதல்ல அதை சொல்லு. பெருமாள்: பேரு மலேசியா முருகன். மணி: ஏன் அமெரிக்கா முருகன், ஆப்பிரிக்கா முருகன் சொல்ல வேண்டியதானே? பேர் கேட்டா ஊர் பேரை சொல்லிட்டு இருக்க. சரி, கல்யாணம் ஏதாவது பிக்ஸ் ஆயிட்டா பத்திரிகை கொடுக்கறதுல இருந்து பந்தி போடுற வரை நீதான்ப்பா என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பெருமாள்: பண்ணிட்டா போகுது. எனக்கு என்னவோ ஒரு சந்தேகம், உங்க பொண்ணு ஜாதகத்தில் ஏதோ ஒரு தடங்கள் இருக்கும் போல் இருக்கு. என்கிட்ட ஒரு ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா உடனே கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறேன். மணி: அப்படியா? இத்தனை நாள சொல்லாம விட்டுட்டியப்பா, என்ன பரிகாரம் அது? பெருமாள்: கணபதிக்கு பூஜை பண்ணணும். இவ்வளவுதானா? இதை வீட்டிலே செஞ்சுடுறேன். பெருமாள்: வீட்டில எல்லாம் செய்யக்கூடாது, அது காட்டுல செய்ய வேண்டிய பூஜை. என்னது, காட்டுலயா? காட்டுல செய்ய வேண்டிய பூஜையா? புரியலையே. பெருமாள்: கணபதியும் யானையும் ஒண்ணுதானே? மணி: ஆமா. பெருமாள்: காட்டுல கணபதி ரூபத்தில் உயிரோடு இருக்கிற யானைக்குத்தான் பூஜை செய்யணும். அந்த யானை முன்னாடி போய் நின்று தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு 2 கட்டு கரும்பை வாங்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டோம்னா பின்னாடியே ஒரு நல்ல செய்தி வந்துடும். மணி: யானை கிட்ட இருந்து வந்தாதானே நல்ல செய்தி வரும். ஆமா, உனக்கு மட்டும் யார இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க? சரி, அதை விடு.
நான் உனக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுக்கிறியா? நீ சொந்த வீடு கட்டணும்னு சொன்னியே, என்னாச்சு? பெருமாள், இடமே அமைய மாட்டேங்குது, அப்புறம் எங்க வீடு கட்டுறது? மணி, எனக்கு ஒரு நல்ல ஜோசியர் சொன்னார், அதுபடி செய்யறியா? பெருமாள், சொல்லுங்க, செஞ்சுடுறேன். மணி, காட்டுக்குள்ள போய் ஐயப்பனோட வாகனத்துக்கு பூஜை பண்ணா சீக்கிரம் வீடு கட்டுற யோகம் வருமா? பெருமாள், ஐயப்பனோட வாகனமா? அது என்ன வாகனம்? மணி, புலி புலி புலி. காட்சி முடிவு. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.